ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு 100% வரி விதிக்கும் வகையிலான புதிய மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுக்கு கூடுதல் பொருளாதார அழுத்தம் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி வருவாயை குறைப்பதன் மூலம் அந்த நாட்டின் போர் நடவடிக்கைகளுக்கு நிதி ஆதாரத்தை கட்டுப்படுத்துவதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாக கூறப்படுகிறது. இந்த மசோதாவின் படி ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கி வரும் இந்தியா, சீனா, ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு 100% வரி விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவுடன் தொடரும் எரிசக்தி வர்த்தகத்தை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அதேவேளையில் ரஷ்யாவிடமிருந்து 15%த்திற்கும் குறைவாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பு பொருந்தாது என்றும் மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறைந்த அளவில் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகள் இந்த நடவடிக்கையின் தாக்கத்தில் இருந்து விலக்கு பெறும் வாய்ப்பு உள்ளது. முன்னதாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% வரை வரி விதிக்க வேண்டும் என்ற பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் 100% வரி விதிக்கும் வகையிலான மசோதா திருத்தப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பதாகவே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கை சர்வதேச எரிசக்தி சந்தையிலும் ரஷ்யாவுடனான வர்த்தக உறவு கொண்டுள்ள நாடுகளின் பொருளாதாரத்திலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.